அடர் பழுப்பு நிறத்தில் வரும் இந்த தண்ணீர் கழிவு நீர் அல்ல. கடந்த சில மாதங்களாக கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட சின்ன எல்லை சந்து பகுதி மக்கள் பருகி வரும் குடிநீர்தான் இது. கிட்டத்தட்ட 5000த்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு இதுபோன்ற நீரைத்தான் குடிநீர் என கூறி மாநகராட்சி நிர்வாகம் விநியோகித்து வருவதாக புகார் கூறுகின்றனர் இப்பகுதியினர். 25வது வார்டு சின்ன எல்லை சந்துங்க. 20 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வருதுங்க. அது ட்ரைனேஜ் தண்ணி மிக்ஸ் ஆகி வருதுங்க. குடி தண்ணியும் இல்லை, போர் வாட்டரும் இல்லைங்க. இந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். பக்கத்து ஏரியாலெல்லாம் போய் தண்ணி சுமந்துட்டு வரோம். விடிய காலம் 5 o'clockலேருந்து நாங்கள் தண்ணிக்கு போயிட்டுருக்கோம். பச்சை குழந்தை வச்சுட்டு வீட்டில் பெரியவங்க வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். சின்ன எல்லை சந்து பகுதியில் 20 நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாகவும், அப்படி தரப்படும் தண்ணீர் கூட சுகாதாரமாக இருப்பதில்லை எனவும் அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். தண்ணி எங்களுக்கு சராசரி ஒரு வருஷமாக வர்றதில்லை. 6 மாதம் வந்தாலும் 1/2 மணி நேரம் இப்படி டிச்சு தண்ணி வருது. எப்படி நாங்கள்லாம் குடிக்கிறதுங்க? குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி கொடுக்கறது? வெளியே போனாலும் தண்ணி கிடைக்காது. ஏதோ ஒரு வீட்டில் தான் வரும். அவங்க பிடிப்பாங்க, எங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க. சுகாதாரமற்ற இந்த குடிநீரை பருகுவதால் பல்வேறு நோய்களுக்கு தாங்கள் உள்ளாவதாகவும், இது குறித்து புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் மாநகராட்சி சார்பில் எடுக்கப்படவில்லை என்றும் கூறுகிறார்கள் சின்ன எல்லை சந்து பகுதி மக்கள். நாம் காட்சிகளில் பார்த்த இந்த கழிவு நீரைத்தான் குடிநீர் என்ற பெயரில் கடந்த சில மாதங்களாக மாநகராட்சி நிர்வாகம் விநியோகித்து வருகின்றது. அதனை சரி செய்து நல்ல குடிநீரை வழங்கினால் மட்டுமே நோயற்ற வாழ்வு என்ற உத்தரவாதத்தை இப்பகுதி மக்கள் பெற முடியும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபனுடன் கோவையிலிருந்து செய்தியாளர் கவியரசன்.